ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்பெஷல் கீரை வடை தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு சாப்பாட்டு அரிசி பார்த்திங்கன்னா, நான் இந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க. அதை 2-3 டைம் நல்லா கழுவி நாம் ஊற வச்சுக்கலாங்க. இது சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், 2-3 டைம் கழுவி ஊற வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. பச்சரிசி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உளுந்து இருக்குமில்லங்க, மொட்டு உளுந்து, அது பார்த்திங்கன்னா அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கழுவி நம்ம ஊற வச்சிடலாம். மதுரை ஸ்பெஷலுங்க, செம்மையாக இருக்கும். நான் மதுரையில் பார்த்திங்கன்னா 2 வருஷம் இருந்தேன். அப்போ இந்த கீரை வடை பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கி சாப்பிட்டதில் ரொம்ப பிடிச்சது. தெப்பக்குளம் ஏரியாவில், சந்தைப்பேட்டையில், காலவாசலில் எல்லாமே நல்லா கிடைக்குங்க. எனக்கு 10 ரூபாய்க்கு 5 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. சாப்பாடு அரிசி 3 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் எல்லா அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி இல்லாமல் தான் அரைக்க போகிறோம். அதனால் தண்ணி இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தும் பச்சரிசியும் 2 டம்ளர் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தண்ணி வடித்து இதையே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு 1 ஸ்பூன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் முடக்கத்தான் தழை தாங்க ஆட் பண்ணுறேன். இதுக்கு முருங்கைக்கீரை இலை தான் ஆட் பண்ணுவாங்க. எங்கிட்ட அது இல்லை. ஸோ அதனால் நம்ம இதையே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வந்துடுங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க. நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மூடி போட்டாச்சு. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கணுங்க, சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்க, அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை சூடு பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் ஒரு பேப்பர் ஷீட் போட்டுக்குங்க, இல்லைன்னா இலை எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அதை அந்த மாவை பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்ட வேண்டியதானுங்க. நம்ம வடை தட்டும் இல்லையா, அந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி 2-3 அழுத்து தட்டினீங்கன்னா போதும், இந்த ஷேப்பில் வந்துடும். இனி இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. பாருங்கள், சூடான எண்ணெயில் பார்த்திங்கன்னா இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. நிறைய சத்துக்கள் இருக்குது. மதுரையில் இது ஆல் டைம் ஃபேவரெட்டு. நான் வாங்கி சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக மதுரை போனீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா வீட்லேயும் செஞ்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா புஃப்ஃபுன்னு நல்லா வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா மொறுன்னு சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.